த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு அப்படின்ற வார்த்தையை கேட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர்களை சந்திச்சு கடுமையான கேள்விகளை எதிர்கொண்டு இத்தகைய விளக்கங்களை அளித்தார் அப்படின்றத நீங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல எப்ப பார்த்திருப்பீங்க? ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல ஒரு பிளாஷ் நியூஸா எப்படி பார்த்திருப்பீங்க? பார்த்திருக்கவே மாட்டீங்க. உள்ளூர்ல இப்படி இப்படின்னு சொல்லி டபாயிச்சிடலாம். ஆனா ஃபாரினுக்கு போகும்போது, வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நிச்சயமா கேள்வி எழுப்பதான் செய்வாங்க. அப்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நார்வே நாட்டுக்கு அரசு முறை பயணமா போயிருந்தப்போ அங்க நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்னைக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்ல முடியாம கடந்து போன அந்த ஒரு நிமிஷ வீடியோ அப்படின்றது சோசியல் மீடியால படு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. யார் அந்த பெண் பத்திரிகையாளர்? அப்படி அவங்க என்னதான் கேள்வி கேட்டாங்க? ஏன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பதில் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போனாரு? அதை விட மிக முக்கியம், அந்த குறிப்பிட்ட பெண் பத்திரிகையாளரை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொச்சப்படுத்தி டார்கெட் பண்ணி அவங்களை போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 2026 ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இந்தியா எந்த இடத்துல இருக்கு, ஏன் இந்தியாவுடைய பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நார்வேல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். மே 2026 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவுக்கும் சரி 5 ஐரோப்பிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்றாரு. அதுல நார்வே நாடுக்கும் அவரு போயிருந்தாரு. நார்வே நாட்டுடைய பிரதமர் கூட சேர்ந்து ஒரு கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றத நடத்தினாரு. வழக்கம் போல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணுவாரு, அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை ஜஸ்ட் அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாரு. அதே மாதிரிதான் நார்வே நாட்டிலையும் அந்த அறிக்கையை வாசிச்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்தாரு. அப்ப அங்க இருந்த பெண் பத்திரிகையாளர் சத்தமா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உலகத்திலேயே மிக சுதந்திரமான பத்திரிகைகளை கொண்ட இந்த நாட்டில இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க ஏன் பதில் அளிக்க கூடாது? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, why don't you take some questions from the press in the freer press in the world அப்படின்ற வார்த்தையை அவங்க ஆங்கிலத்துல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட கேக்குறாங்க. Prime Minister Modi, why don't you take some questions from the freest press in the world? இதை கேட்டவங்க யாரு தெரியுமா? அந்த நாட்டுடைய மிக முக்கியமான பத்திரிகையில வேலை பார்க்கக்கூடிய ஹெல்லே லிங் அப்படின்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் தான். இவங்க நார்வே நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நார்வே நாட்டுடைய தலைநகரான ஆஸ்லேவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான பத்திரிகை நிறுவனத்துடைய பத்திரிகையாளர். அவங்க தான் அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அலுவலகம், அதே மாதிரி வெளியுறவுத்துறை மாதிரியான முக்கியமான துறைகளை நேர்ல பார்த்து செய்தி சேகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டராகவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கேள்வியை இந்த அம்மா கேட்ட உடனே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கவே இல்லை. அவர் இம்மிடியட்டா அங்க இருந்து கிளம்பிட்டாரு. முகத்துல எந்த ரியாக்ஷனும் காட்டல. டைரக்டா விடுவிடுன்னு அங்க இருக்கக்கூடிய லிப்டை நோக்கி போறாரு. உடனே நார்வே நாட்டு பிரதமரும் அவர் கூடயே சேர்ந்து போறாங்க. ஆனா அந்த பெண் பத்திரிகையாளர் சும்மா விடல. லிப்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணி போய் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில மனித உரிமை மீறல் கடுமையா இருக்குன்னு சொல்லப்படுது, உங்களுடைய பதில் என்ன? இந்தியாவில பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு அறிக்கைகள்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர்கள் நசுக்கப்படுறதா சொல்லப்படுது, இதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு ஏராளமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு செகண்ட் அங்க இருந்து நோ கமெண்ட்ஸ் போயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது எங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா லிப்ட் மூடி அது கீழே போற வரைக்கும் அவரு எந்த ரியாக்ஷனும் காட்டாம அமைதியாவே இருந்திருக்கிறாரு. நேரா அது முடிச்ச உடனே அவரு காரும் ஏறி கிளம்பிட்டாரு. கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு மட்டும் அவரோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆனா இந்த விஷயம் இத்தோட முடியல. இதை கௌரவ பிரச்சனையா பார்க்க தொடங்கினாங்க இந்திய வெளியுறவுத்துறை. அதனால அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள் உட்பட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க நாங்க உங்களுக்கு பிரஸ் பிரீஃபிங் பண்றோம், எங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பேசாட்டி என்ன, நாங்க பேசுறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படி இந்திய தூதரான சிபி ஜார்ஜ் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு. அந்த பெண் கிட்ட, சரிங்க எங்க கிட்ட கேளுங்க, என்ன உங்களுக்கு கேள்வி அப்படின்னு.
அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட மாத்தாம மோடி கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் கேட்கறாங்க. இதை கேட்டு கடுப்பாயிட்டாரு நம்மளுடைய சிபி ஜார்ஜ் ஆபீசர். அவரே சொல்றாரு, இந்தியாவுடைய பரப்பளவு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இது எதுவுமே தெரியாம சில என்ஜிஓக்கள் கொடுக்கிற அறிக்கையை வச்சுக்கிட்ட மட்டும் இந்த மாதிரியான நான்சென்ஸான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. டெல்லியில மட்டும் பல மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட டிவி சேனல்கள் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்க எங்க நாட்டுல பெண்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நாங்க வாக்குரிமை அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யாருக்காவது வாக்குரிமையில பிரச்சனை இருக்கா உடனே அவங்க கோர்ட்டுக்கு போயிடலாம். அப்படி இப்படின்னு இந்தியாவுக்கு ஆதரவா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அஸ் எ இந்தியனா நானும் என்னுடைய நாட்டுக்கு முழு சப்போர்ட்டா தான் இருக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நீதிமன்றத்திற்கு போய் முழுமையா நிவாரணம் பெற்றுறாங்க, உடனடியா நிவாரணம் பெற்றுறாங்க அப்படின்னு சொன்னா எந்த இந்தியரும் அதை நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பெண் நிருபர் ஹெல்லே லிங் டைரக்டா கேட்ட கொஸ்டின்ஸுக்கு டைரக்டா எந்த பதிலையும் அந்த அதிகாரி சொல்லல அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த ஆபீசர் அந்த பத்திரிகையாளர் ஹெல்லே லிங்க ஒரு மாதிரி பர்சனலா டிச் பண்ண தொடங்குறத உணர முடிஞ்சுது. அதனால அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கான பதிவு அப்படின்றத போட்டிருக்காங்க. பத்திரிகை துறையில் இருக்கவங்களுடைய வேலை அதிகாரத்துல இருக்கிறவங்களை நோக்கி கேள்வி எழுப்புறது தான். நான் என்னுடைய வேலையை செஞ்சேன், அதுக்காக என்ன இப்படி தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்றீங்கன்னா அது என்னோட பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க அதை கடந்து போயிட்டாங்க. சரி, இவ்வளவு ஆக்ரோஷமா நடந்துகிட்ட அந்த பெண் பத்திரிகையாளர் சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதாவது உலகத்திலேயே சுதந்திரமான பிரஸ் அப்படின்னா அது நார்வே தான் அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமா அப்படின்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது 100க்கு 100 உண்மையா இருக்கு. ஏன்னா சர்வதேச ஊடக கண்காணிப்பு அமைப்பான ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வருஷம் உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு அப்படின்றத வெளியிடுவாங்க. இப்ப ரீசெண்டா 2026ஆம் ஆண்டுக்கான அந்த குறியீடு அப்படின்றத அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுல முதல் இடத்துல நார்வே தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும் இல்ல, கடந்த 10 வருஷமா நார்வே தான் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துலயே இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்கோர் என்ன தெரியுமா? 100க்கு 92.72%. அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு முழுமையான அரசியல், பொருளாதார, அதே மாதிரி சுதந்திரமான ஒரு சூழல் அப்படின்றதும் இருந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த லிஸ்ட்ல இந்தியாவுடைய நிலைமை என்னவா இருக்கு? இதுதான் ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்கு. 180 நாடுகளை கொண்ட இந்த பட்டியல்ல இந்தியாவுக்கு 157வது இடம் அப்படின்றதுதான் கிடைச்சிருக்கு. 2025ல இந்த லிஸ்ட்ல 151வது இடத்துல இருந்தோம். இப்போ மேலும் 6 இடங்கள் சரிஞ்சு 157வது இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்தியாவை வெரி சீரியஸ், அதாவது பத்திரிகை சுதந்திரம் மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு ரெட் ஜோன்ல வச்சிருக்கிறாங்க இந்த அமைப்பு. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்களேன். நேபாளம் 87வது இடத்துல இருக்கிறாங்க, இலங்கை 134வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு ஏங்க, பாகிஸ்தான் கூட 153வது இடத்துல இருக்காங்க. அதாவது பாகிஸ்தானை விட இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, பின்தங்கி இருக்கு அப்படின்றதுதான் இந்த சர்வதேச அறிக்கை அப்படின்றது திட்டவட்டமா சொல்லுது. இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இன்னொரு பேச்சு அப்படின்றது சோசியல் மீடியால ஓடிச்சு. ஆப்கானிஸ்தானை விட இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையான பார்த்தா நேரடியா அப்படியான எந்த ஆதாரமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க வதந்தி தான். ஏன்னா இதே லிஸ்ட்ல அந்த 2026 ரிப்போர்ட்லயே ஆப்கானிஸ்தான் 175வது இடத்துல தான் இருக்கு. தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சுதந்திரமான பத்திரிகை அப்படின்றது ஆப்கானிஸ்தான்ல இல்லவே இல்லை அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. குறிப்பா பெண் பத்திரிகையாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் அப்படின்றது அந்த நாட்டுல இருக்கு. சோ ஆப்கானிஸ்தானை கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியா மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்றது பொய்யான தகவல். ஏன்னா இந்தியா 157வது இடத்துல இருக்கு, ஆப்கானிஸ்தான் 175வது இடத்துல இருக்கு. ஆனா ஆப்கானிஸ்தானை விட நம்ம மேல இருந்தாலும் பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம் மாதிரியான நாடுகளை விட இந்தியா பின்தங்கி தான் பத்திரிகை சுதந்திரத்துல இருக்கு அப்படின்றதுனால இதுல நம்ம பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம தான் உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால பத்திரிகை சுதந்திரத்துல பாலஸ்தீனம், கியூபா மாதிரியான நாடுகளோட 157வது இடத்துல போட்டி போடுற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது உண்மையாலுமே பயங்கர சோகமான ஒரு விஷயம்தான். இந்தியா ஏன் 157வது இடத்துல போச்சு அப்படின்னா இந்த அறிக்கையை ரொம்ப தெளிவாவே அதுக்கான ரீசன்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜுடிஷியல் ஹராஸ்மெண்ட், அதாவது சுதந்திரமான ஊடகங்களை ஒடுக்கிறதுக்காக சட்டத்தையும் நீதித்துறையையும்
வழக்குகளா வந்து ஆயுதமா பயன்படுத்துறது அப்படின்றதுதான் இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக அவதூறு வழக்குகள் போடுறதாகட்டும், தேசிய பாதுகாப்பு சட்டங்கள், அதான் நேத்து நம்ம வீடியோல பார்த்தால உப்பா சட்டம், செடிஷன் மாதிரியான தேச துரோக வழக்குகள் சட்டம், இந்த மாதிரியான கொடூரமான சட்டங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் மேல ஏவி விடுறது அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் கடந்த சில வருஷங்கள்ல மட்டும் இப்படி பல பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, பழி வாங்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா இந்த நியூஸ் கிளிக் நிறுவனத்துடைய எடிட்டர் ஆகட்டும், அதே மாதிரி பத்திரிகையாளர் முகமது ஜுபைர் ஆகட்டும், சித்திக் காப்பான் ஆகட்டும், இப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நீதிமன்றங்களால ஜாமீன் கிடைக்கப்பட்டு அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம காஷ்மீர் மாநிலத்துல பல உள்ளூர் பத்திரிகையாளர்கள் இன்னைக்கும் ஜெயிலியே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. காரசாரமா அரசாங்கத்தோட விவாதிச்சோம் அப்படின்னா உடனே அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, இல்லாட்டி ஐடி ரைடு விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்றதோடு மட்டும் இல்லாம தேச துரோகி பட்டம் அப்படின்றத கட்டி பத்திரிகையாளர்களுடைய குரல் வலைகளை நெரிக்கிறது அப்படின்றது சமீப காலத்துல ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் பத்திரிகை சுதந்திரத்துல இருக்கக்கூடிய நாடுகளுடைய லிஸ்ட்ல நம்ம தொடர்ச்சியா பின்தங்கி போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பெண் பத்திரிகையாளர் ஹெல்லே லிங் இந்த கேள்வியை கேட்டாங்கல்ல, உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஊடகங்கள், நம்ம பாஷையில சொல்லணும்னா கோடி மீடியான்னு சொல்லுவோம்ல, அவங்க பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா 24/7 அந்த குறிப்பிட்ட பெண் பத்திரிகையாளரை கடுமையா தனிநபர் தாக்குதலை ஈடுபடுறது தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு சொல்றாங்க, அந்த அம்மா வந்து ஒரு சர்வதேச ஒற்றன், ஒரு ஃபாரின் ஸ்பை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வளர்றது பிடிக்காம இருக்கக்கூடிய இனவெறி பிடித்த வெள்ளை ஆதிக்கவாதி அப்படின்ற பட்டங்களை அந்த பெண் பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண் நிறைய சமூக ஊடகங்கள்ல பாஜக ஆதரவு சமூக ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்ணுடைய அட்ரஸ் என்ன, அந்த பெண்ணுடைய வீட்டு போன் நம்பர் என்ன, அவங்களுடைய ஆன்லைன் சோசியல் மீடியா பேஜஸ் உடைய நேம் எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பரப்பி அதை பகிர்ந்து டாக்ஸிங் அப்படின்றத ரொம்ப கேவலமான முறையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த பெண் பத்திரிகையாளர், நான் எந்த ஒரு நாட்டுக்கும் ஒற்றன்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண பத்திரிகையாளர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை கேள்வி கேட்கறது மட்டும்தான் என்னோட கடமை அப்படின்னு அந்த அம்மாவே கீழே இறங்கி வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான், அந்த அம்மா கேட்ட கேள்வி பிடிக்கலன்னா நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த அம்மாவை பத்தின தனிப்பட்ட விமர்சனங்களை எடுத்து, அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களே அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு சர்வதேச அரங்குல இந்தியாவுடைய பெயரை ரொம்ப டேமேஜ் பண்ணக்கூடிய வேலைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான சங்கித்தனமான ட்ரோல்களை, பொறுப்பில்லாத விஷயங்களை செய்யாம ஊடகங்கள் கொஞ்சமாவது அந்த தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஜனநாயகம் அப்படிங்கிற கட்டிடத்துடைய 4வது தூண் அப்படின்றது பத்திரிகை துறை தான். அந்த தூண் வலுவிழந்துச்சு அப்படின்னா கட்டடமே சேதமடைஞ்சிரும். வெறும் ஜால்ரா தட்டும் கூட்டமா மட்டும் பத்திரிகையாளர்கள் கூட்டம் இல்லாம மக்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா முன்வரிசையில நின்று அதுக்கான கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல பத்திரிகையாளர்கள் இருக்கணும். ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ பத்திரிகையாளர்களை சந்திக்காம தொடர்ச்சியா விமர்சனங்கள் எதையும் எதிர்கொள்ளாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். அப்படி தெரியாம போச்சுன்னா அது இந்திய ஜனநாயகத்துக்கான ஆபத்தா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இந்திய ஊடகங்களுடைய செயல்பாடுகளை தயவு செய்து அந்த கோடி மீடியா கூட்டத்தில் என்ன மாதிரியான ஆட்கள்லாம் சேர்த்துறாதீங்க. ஏன்னா நான் நம்பி இருக்கிறது உங்களை மாதிரியான ஆட்களை தான். ஸோ அதனால இந்த ஒட்டுமொத்தமாக இந்திய ஊடகங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அந்த பெண் பத்திரிகையாளர்களுக்கு உங்களுக்கு ஏதேனும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து தைரியமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.